அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காலத்தில் நிறைய பேரோட பழகுறோம். ஃபோனில் நிறைய கான்டாக்ட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு. ஒருத்தங்க கிட்ட என்ன பண்ணுறோம், நம்பி பல விஷயங்களை சொல்கிறோம். நம்பிக்கையாக அவங்க நம்மளோட விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிறாங்க, நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். நிறைய நம்மளை பற்றி சொல்ல நம்மளுடைய ப்ளஸ், நம்மளோட மைனஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள ட்ரஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நாம் அவங்க மேலே வச்சுக்கிறது போய் நம்மளை பார்க்கும்போது ஒரு ரெஸ்ட் துடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்மளை பற்றி சொல்ல அவங்களுக்கு ஒரு எகத்தாளமாக ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை பற்றி அவங்க தப்பாக தரக்குறைவாக வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவுட் பர்ஸ்ட் ஆகும். இது வெளியில் எப்படி ரெஸ்ட் ஆகி பர்ஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அதை கேள்விப்படும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி உங்களோட தாட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. நம்ம இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணோம், இவங்களை இவ்வளோ நம்பணும், நம்மளே இவங்க இப்படி குறை சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பி தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்சில் குத்திட்டாங்களே, முதுகில் கூட குத்தலை, நெஞ்சில் குத்திட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் வேதனையில் அழுவீங்க, கத்துவீங்க, மனசுக்குள்ளே புழுங்குவீங்க. உண்மையாக யாராக வந்தால் கூட அவங்களே நம்புறதுக்கு நீங்கள் மறுப்பீங்க. அப்போ கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு. ஆகவே நண்பர்களே, கபீர்தாஸ் சொல்லியிருக்காரு ஹிந்தியில், எப்போவுமே உங்கள் வேதனைகளையும் வருத்தங்களையும் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட அதை சொல்லணும்னு நினச்சாக்கா அவங்க அதை உங்களுடைய வீக் பாயிண்ட்டாக தான் எடுத்து எகத்தளமாக ஆகிடும் உங்களை பற்றின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா நம்ம குறைகளை காது கொடுத்து கேட்க இந்த பிரபஞ்சம் இருக்குது, இறைவன் இருக்கார். உங்களுக்கு பிடிச்ச இறைவன் கிட்ட சொல்லுங்கள். இல்லை உட்காந்து உங்கள் மனசை கூட கண்ணாடிக்கு எதிர்க்க உங்கள் கூடயே நீங்கள் பேசுங்க. நன்றி, வணக்கம்.